எல்லாருக்கும் வணக்கங்க. சாப்பாடு இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கோன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் தண்ணியே இல்லைன்னா என்னங்க பண்ணுறது? ஆமாங்க, போன வாரத்தில் நம்ம மோட்ரு இப்படி தாங்க வேலை வச்சுடுச்சு. நமக்கு தண்ணிக்கு ரொம்பவே சிரமப்படுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் அதை நாங்கள் எப்படி சமாளித்தோங்கிறது தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த போர் தாங்க பாசனத்துக்கும் குடிநீருக்கும் நமக்கு உதவியாக இருக்குதுங்க. நம்ம வீடு கட்டும் போதுங்க இந்த மாதிரி நிலத்தொட்டி அமைச்சிருந்தாங்க. இப்போ பக்கத்தில் அத்தை வீட்டிலேருந்து அவங்க மோட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்து இந்த தொட்டியை வந்து நிரப்பிக்கிச்சாச்சுங்க. இந்த தொட்டியில் இருக்க தண்ணி தாங்க எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிலத்தொட்டி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிலத்தொட்டி வச்சுக்கிறது ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது வந்து சிமெண்ட்டு தொட்டிங்க, ரவுண்டாக இருக்குங்க. அதை அப்படியே அடுக்கி அதுக்கு மேலே இந்த கேப்பில் எல்லாம் சிமெண்ட் வச்சு பூசி தாங்க ரெடி பண்ணிச்சு. இது வந்து ஒரு 15 to 20 அடி இருக்குங்க. இப்போ தண்ணி டேங்க் லாரியில் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுனா கண்டிப்பாக ஒரு டேங்க் இதில் நிரப்பிக்கலாங்க. இதில் வந்து சிங்கிள் பீஸ் மோட்ரு இருந்துச்சுன்னா சிங்கிள் பீஸ் மோட்ரு போட்டு நம்ம வந்து மேலே இருக்கிற டேங்க் ஏற்றிக்கலாங்க. நாங்கள் வந்து இருக்குதுங்க, ஆனால் அதை பயன்படுத்தலைங்க. இந்த மாதிரி பக்கெட்டில் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம். தொட்டியோட அளவுங்க உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் அமைச்சிக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே அமைச்சாச்சுங்க, ஏன்னா நம்மக்கிட்ட மாடலாக இருக்குதுங்க. இப்போ 2 நாள் 3 நாள் ஆனால் கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தொட்டியை பயன்படுத்தாத நேரங்கள்லங்க இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடணுங்க. இது வந்து தண்ணி வந்து பாதுகாப்பாகவும் இருக்குங்க. அது இல்லாமல் வந்து நம்மளும் தெரியாமல் கால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிலத்தொட்டி நீங்கள் அமைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வச்சிடணுங்க. இந்த தொட்டி அமைப்பு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பை.